இதே ஒரு MBA படிச்சவர் வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோல ஒர்க் பண்றாரு அப்படின்னா அவருக்கு கரியர் growthங்கிற ஒரு விஷயமே ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறிதான். 100% சார். பட் அங்க வந்து என்ன ஆயிடுதுன்னா ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் இம்பார்ட்டன்ட் ஆயிடுது சார். ப்ரியாரிட்டேஷன் லைஃப்ல வந்து ப்ரியாரிட்டேஷன்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் போதும். ஒருத்தருடைய ஃபேமிலி பேக்ரவுண்டுன்றது அவங்களுடைய பினான்சியலி அவங்க வந்து ரொம்ப ப்ராப்ளத்துல இருக்காங்க அப்படின்னா அவன் படிச்சது அவனுடைய விஷன் இதெல்லாம் ஒத்துக்கி ஓரமா வச்சுட்டு இன்னைக்கு என் வீட்டுக்கு நான் 25,000 ரூபாய் சம்பாதிச்சு கொடுத்தாதான் இன்னைக்கு அடுப்பெரியும்ன்ற கதையை கடனை கொடுக்க முடியும்ன்ற கதையா இருக்கு. அவங்களோட வாழ்க்கைக்கு நீங்க சொல்ற மாதிரி வந்து அது வந்து அடுப்பெரியுது. ஓகே, நாளைக்கு வந்து இதே ஒருத்தர் வந்து MBA படிச்சுட்டு ஸ்விக்கி ஜொமேட்டோ 5 வருஷம் இருக்கிறாருன்னா அவரு 5 வருஷம் கழிச்சும் இதே பொசிஷன்ல தான் இருக்க போறாரு. அதனால அவருக்கு எந்த அளவுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 1000 பேரா இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கேன். நான் இதை கேள்வியை பல முறை பசங்கிட்ட கேக்குறேன். இப்ப நீ என்னப்பா இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வேலைக்கு போறிய, நீ படிச்சது இது, இந்த வேலைக்கு போறியப்பா. ஆனா அவன் படிச்சதுக்கான வேலையும் இருக்கு, ஆனா சம்பளம் கம்மி. ஒரு 3 வருஷமாவது அந்த சம்பளத்துக்கு அவன் வந்து போய் கத்துக்கிட்டாதான், அந்த வேலையை கத்துக்கிட்டாதான் 5வது வருஷம் 4வது 5வது வருஷம் போகும்போதும் அவன் வந்து கரியர்ல அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். இந்த எஜுகேஷன் நம்ம என்னதான் கொடுத்தாலும் பசங்களுக்கு வந்து அன்னைக்கு பணம், இன்னைக்கு என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான பணம் வந்து இந்த இடத்துல கிடைச்சது, நான் அதனால அதுக்கு போயிட்டேன். ஒரு 3 வருஷம் கழிச்சு பாத்துக்கலாம் சார், ஃபர்ஸ்ட் என் ஃபேமிலி செட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் சார், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே